மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 2, 3 நாள்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை, தாவேகா தரப்புல வேட்பாளர் பட்டியல் இப்படின்ட்டு பல விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம், இப்படி பல்வேறு விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். போர் பத்தி தகவல் வந்துகிட்டே இருக்கு. அவங்கள்ட்டயும் கேட்டு ரொம்ப பேரு தனியா போடுங்கன்னு சொல்ட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கு பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் இது பத்தி எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்ல. மத்தவங்களுக்கு பேட்டி, கீட்டின்னு குடுக்கறதுல அப்டேட் தானே குடுக்கணும் நம்ம. நேத்து நடந்ததும் குடுக்க முடியாது. அதனால அந்த மாரி ஒரு பிரச்சனை ஓடுது. நாளைக்கு, நாளான்னைக்கு அத சரி பண்ணி தனி வீடியோவாக போர் பத்தி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் குடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அதே மாரி வளைகுடால இருக்கிற நண்பர்கள் பாதிப்பு அவங்களுக்கு தான் நேரடியா தெரியும். 2, 3 பேருலாம் நம்ம இதில கமெண்ட்ஸ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நீங்க வீடியோஸ் இதெல்லாம் எடுக்க தேவையில்ல. ஏன்னா அது வந்து அங்க கண்காணிப்பாங்க. அது பிரச்சனைலாம் வரும். உங்க நம்பர் அனுப்பிச்சீங்கன்னா, சும்மா நம்ம நைட்டு கூட அப்படியே பேசிட்டு, தகவல்லாம் பேசும்போது கொஞ்சம் தகவல் கிடைக்கும். அதெல்லாம் கூட எல்லா வாசகர்களுக்கும் நம்ம பரிமாற முடியும். ஒருத்தர் நீங்க குடுக்கறது ஒரு ஆயிரக்கணக்கான வாசகர்கள் போய் சேரும். அது ரொம்ப முக்கியம். அது பண்ணுவோம். ரைட். கேள்விக்குள்ள போவோம். இன்னைக்கு காலையில பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய். ம். பிரச்சாரம் எப்படி போச்சு? சாட்டிஸ்ஃபையா இருந்ததா உங்களுக்கு? அவர் கொஞ்சம் 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 மெருகேறிக்கிட்டு வராரு. இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. நேத்து அந்த யுத்த பேச்சே நல்லா இருந்தது. வேட்பாளர் அறிமுக பேச்சே எவ்வளோ சந்தோஷமா தலையாட்டுறாங்க. நண்பிகை அவ்வளோ ஜாலி. நல்லதுன்னா பாராட்டுவாங்க. நன்றி சார். நல்லதை சுட்டிக்காட்டுவோம். அதனால பேச்சு நல்லா இருந்தது. நேற்றே வந்து அவரு என்ன சொல்லணுன்றத ரொம்ப ரத்தின சுருக்கமா நல்லா யார் இப்ப எழுதி குடுக்குறாங்கன்னு தெரியல. ஜான காணோம். ஒரு தொத்தி கித்தி விட்டாங்களான்னு தெரியல. பார்ப்போம். அப்போ என்னன்னா, நான் வேட்பாளர் என்ன காரணம்? ஏன் இவங்க எம்எல்ஏ வேணும்? முதலமைச்சர் இது ஏன் சொல்றோம்? இந்த மாரி பல இது. அவரு தான் கொஞ்சம் ஊட்டியிருந்தாரு. மொழி, இனம், மதம் கடந்து அப்படி இப்படின்னு. ஆனா நிக்கிறவன் எல்லாம் பார்த்தா, அட என்னடா இது அப்படின்ற மாரி இருந்தது. அதனால அவர் நேத்து அவருடைய பேச்சு வேணும். இந்த டைம்ல அது கூட இல்லன்னா அப்புறம் என்ன? எதார்த்தமா இருந்துச்சு ஒவ்வொரு பேச்சுக்கும். இப்போ அது பெரம்பூர்ல ரொம்ப பேசுனதும் முக்கியம். அதே மாரி தான். அ இப்ப பேசுற அந்த போதை நான் அடிக்கடி அவர்ட்ட வச்ச கோரிக்கை என்னங்க? போதை மருந்து இளைஞர்கள் இது. இது சம்மந்தமா விஜய் பேசணும். பேசணும். விஜய் பேசினா தான் கொஞ்சமாவது அந்த இளைஞர்கள்ட்ட போய் சேரும். போதை பழக்கத்தை விட்டு விலகி நிற்போம். அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. ஆமா. அதுதான் சொல்றேன். அது வந்து சொன்னாருன்னா, அ என்ன போதையினால இன்னும் அவங்க டீமுக்கே நம்ம வேண்டுகோள் என்னன்னா, உங்கள்ட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இல்லையா அன்புமணி ராமதாஸ் எடுத்து வச்சு படிங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். எவ்வளவு இளைஞர்கள் எத்தன பெர்சன்டேஜ் அதாவது அப்படியே டபுள் ஆயிருக்குது. 8 to 16% மாறியிருக்காங்க. ம். போதை பழக்கத்துக்கு எதிரா. சாரி போதை பழக்கத்துக்கு ஆளானவங்க. ஆளானவங்க. அது. அதே மாரி விஜய்ட்ட நம்ம வேண்டுகோள் என்னன்னா, மாற்று பொருளாதாரத்த அவர் வலியுறுத்தணும். சீமான் கிட்ட நமக்கு புடிச்சது என்னன்னா, சீமான பத்தி பேசலன்றாங்க. புடிச்ச விஷயம் தான் பேச முடியும். பிடிக்காத விஷயத்த அண்ணன பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கோச்சுக்குவாங்க தம்பிங்க. அதனால பிடிக்காத விஷயங்களும் இருக்கு. அது வேணாம். நேத்து கூட ஏதோ இது செக் பண்றவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணுகிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அப்போ புடிச்ச விஷயம் என்னன்னா, மாற்று பொருளாதாரத்த பத்தி அவர் பேசுறாரு. அதுல முக்கியமானது பால் பண்ணை பொருட்கள் இது. இதை சீமான் தான் சொல்லணும்னு இல்ல. விஜயும் சொல்லணும். ம். நம்ம கொஞ்சம் விரிவாவே பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். உத்தரப்பிரதேசம், குஜராத், அமுல் பத்திலாம் நல்லா பேசுனாரு. அமுலு, இங்க நந்தினி, நந்தினி. பால் கொள்முதல் நேத்து இவரு ம். பேசுறார்ல. ம். ரூ. 5000 ஆக இது பண்ணணும் அந்த மாரி. அப்ப இப்பதான் பால் கொள்முதலுக்கு ரேட்டே ஃபிக்ஸ் பண்றாங்க. கொள்முதல் அதிகரிப்புன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? வாய் தொறந்தாங்களா? வரும் வரும் அடுத்தது வருவோம். ஆ அடுத்து வருவோம். அப்போ அந்த மனோ தங்கராஜ் நல்லா கீழ கொண்டு விட்டு போயிட்டாரு. அப்போ இந்த விவகாரங்கள்லாம் கையில எடுத்து விஜய் பேசினாருன்னா நல்லாருக்கும். பால் கொள்முதலை மாற்று பொருளாதாரத்த யோசிக்கணும். குஜராத்த குறிப்பிட்டே பேசுங்கன்றேன். தப்பே கிடையாது. அங்க மதுவிலக்கு இருக்கு. மாற்று பொருளாதாரமாக பால் உற்பத்தி இருக்கு. ம். நல்லா அவங்களுடைய அமுல் வேர்ல்ட் லெவல்ல இருக்கு. அப்ப இங்க மாற்றாக டாஸ்மார்க்க குறைக்கிற வேலை, போதை மருந்த தடுக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, டாஸ்மார்க்க நீங்க மூட முடியாது மொத்தமா. குடிமகன்கள் கோச்சுக்குவாங்க. கூட இன்னும் பாதி பேர் கோச்சுக்குவாங்க. "என்ன தலைவரே திடீர்னு இப்படி சொல்ட்ட" அப்படின்னு. அதனால படிப்படியா குறைக்கிறோம்.
அதே நேரம் மாற்று பொருளாதாரம் இதுதான் வருமானம் இல்ல. மாற்று பொருளாதாரம் நம்ம யோசிக்கணும். அதற்கு சுயசார்பு பொருளாதாரமாக பால் பண்ணை பொருட்கள் நோக்கி மக்கள நகர்த்தணும். இளைஞர்களை ஸ்டார்ட் அப் இதுவா பால் உற்பத்தி துறையிலே கொண்டு வரலாம். பால் உற்பத்தியில தயாரிக்கிறதுக்கு மாவட்டந்தோறும் 5, 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அதில இளைஞர்கள் ஈடுபட்டு தேவையே இல்ல. செட்டுக்கே வரமாட்டான். அங்கே இருந்து பண்ணுவான். அப்ப காட்டான்னு ஒரு படம் வந்ததுல்ல, முத்து என்கிற காட்டான். அதில ஆடு வளர்ப்பு காமிக்கிறாங்க பாருங்க. போலீஸ்காரன் அந்த அம்மா சொல்லும். "ஒழுங்கா அந்த வேலைய விட்டுட்டு வந்தேன்னா இங்க நல்லா இருக்கலாம்டா. அவ்வளோ ஆடு இருக்கு" அப்படின்னு. அது ஒரு பெரிய தொழிலுங்க அது. ம். இவங்க எல்லாம் இங்க வந்துட்டு பர்கர் சாப்பிட்டுன்னு, இங்க இவன்ட்ட முதலாளிட்ட கை கட்டின்ட்டு ரூ. 25,000 சம்பளம் வாங்குறது பெருசா நினைச்சுன்னுக்கிறாங்க. அதனால சுயசார்பு பொருளாதாரம்ன்றது வேற. அதை நோக்கி நகரணும். அந்த மாதிரிலாம் விஜய் பேசினாருன்னா உண்மையிலேயே நீ சந்தோஷம். பிரச்சாரத்துல ஊழல் பத்தியும் டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசியிருக்காரு, நகராட்சி ஊழலை பத்தியும் பேசியிருக்காரு. நான் பெண்கள் பாதுகாப்பும் சொல்லியிருந்தாங்க. ஷூட்லயே இருந்ததுனால கவனிக்கல. டாஸ்மாக் ஊழலை பத்தி விரிவா பேசினாரான்றதான். அண்ணாமலை பேசுற மாதிரி பேசுறாரா? இல்ல. அதான். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் அந்த விஷயத்துல அந்த இடி ரெய்டு வந்தது. அவர்கள் சுட்டி காட்டினது. அதில் ஆவணமாக தானே இருக்கு. நீங்க ஒன்றும் உங்க மேல கேஸ் வரப்போறது இல்ல. அவங்க சுட்டி அந்த ஆவணங்களை எடுத்து 2 இடத்துல பேசினாருன்னா நல்லா இருக்கும். விஜய் பேசினா ரீச் ஆகும். அதுக்கு தான், வேற எதுக்கு. மணல் பத்தி விஜய் பேசலாம். ஏன்னா இன்னும் அவங்க மணல் கொள்ளைக்குள்ள வரல. வரல. விஜய்க்கு அந்த உரிமை இருக்கும். பேசலாம். அதனால அந்த மாதிரிலாம் கோரிக்கையா வைக்கிறோம். பார்த்துங்க. பரிசீலிங்க விஜய் சார். பார்த்துக்கலாம். இது ஒண்ணு. ம். அந்த வேட்பாளர் வேட்பாளர் ம். தேர்வு எப்படி தேர்வு. இருக்கு? 23 பேர் பெண்கள். ஆமா. அவரு என்ன சொன்னாரு? ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல பாதி 50 சரிக்கு 50 சமம். நடக்காத ஒரு விஷயத்த சொன்னாரு. நம்ம சொன்னோம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உடைய தேர்வுலாம் அப்படி கிடையாது. சொல்ல முடியாது. ஆனா சீமான் வந்து 50 50 வேட்பாளர்ல குடுக்குறாரு. அட்லீஸ்ட் ஒரு 20% குடுத்தா கூட 46 பேர், 48 பேர் வந்துருவாங்க. குடுக்க வேண்டியதானே? என்னன்னா வேட்பாளர் இல்ல. 106 பேரு வெளியில இருந்து வந்தவங்க. கட்சி நிர்வாகி அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்துறாருல்ல. அவங்க எல்லாம் அன்னைக்கு காலையில கூட வந்தவங்க. தூசி மோகனு, திருப்பத்தூர் திருப்பதி, டிஎம்கே அதாவது ஏடிஎம்கே போயிட்டு டிஎம்கே போயிட்டு டிஎம்கேலேருந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தவர். ஒருத்தர் அவர் பேர் ஏதோ ஒரு முருகனோ ஏதோ ஒரு பேர். இது இந்த மாதிரி உடனே உடனே சுட 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 சாம்பார், சுட சுட பஜ்ஜின்ற மாதிரி சுட சுட எல்லாம் வந்த உடனே இந்த அப்படி வேட்பாளர் இதுன்னு கொடுத்து நிற்க வச்ச ஆளுங்க 106 பேர். இவங்களுக்கு ஆமா, அவங்க கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே வந்து புது ஆளுங்களுக்கெல்லாம் எங்களால பிரச்சாரம் பண்ண முடியாது. தேனியிலயும் சரி, திருவாரூர்லயும் சரி, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. புது ஆள் நாங்க ஆல்ரெடி ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். 2 வருஷம், 3 வருஷம் வேலை பார்த்து வச்சிருந்தோம். புதுசா யாருன்னே தெரியாத ஒருத்தர் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நேற்று ஒரு வேட்பாளர் அங்கே அந்த ஹோட்டல் முன்னாடியே பெரிய தகராறுலாம் பண்ணார். ஆ. இது பண்ணார். என்ன காரணம்னா அவர் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டார். நீ தான் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டார், செலவு பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். கடைசியில் நீ இல்லை வேட்பாளர்னு சொல்லிட்டு இவரு கீழே இருக்கிற ஒரு ஆளை போட்டுக்கிறான். இவரு கொண்டு வந்த ஆளை. ம். அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதே மாதிரி அஜிதா 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 ஸ்ரீநாத். கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட செல்வாக்கு ஜாஸ்தி. இதில் இந்த காளியம்மாவை கூட்டு போயிட்டு கூட்டு வருது இப்படி பண்ணிட்டே இருந்தால் இந்த ஸ்ரீநாத் சீட்டு வாங்கிட்டாங்க. ம். என்ன கதை அது? நண்பருக்காக கொடுங்க, வேற எங்கேயா கொடுங்க. திருவள்ளூரில் கொடுங்க, மீனவர் பகுதி, இல்லை கன்னியாகுமரியில் கொடுங்க. இங்கே அந்த அம்மா உழைச்சி ஓடா தேஞ்சி இருக்காங்கல்ல. நேற்று அவங்களும் கொடி கிடிலாம் தூக்கி போட்டு அவங்க பண்ணலாம். அந்த கூட இருந்தவங்களோட. நாங்கள் அந்த கட்சியில் தான் இருப்பேன், அந்த தலைவர் தான் எங்கள் உயிருன்றாங்க. ஆனால் தலைவர் உங்களை மதிக்கலையே. அது ஒன்று. அடுத்து இந்த மாதிரி பல மாவட்டங்கள் ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் கடுமையான ஜாதி வெறி பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டுரு புதுசாக வந்து கட்சியில் சேர்ந்தாலும் எம்எல்ஏ ஆக்கி விட்டுக்கிறாங்க. அதுக்கு பேர் பலத்த எதிர்ப்பு. இந்த மாதிரி கட்சியில் இல்லாத ஆட்களை இல்லை கட்சியில் நிர்வாகிகள் இல்லாதவங்களை போட்டதுன்றது புது ஆளுங்களை பெரிய எண்ணிக்கை. சார் பாதிக்கு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்களே சார். அப்போ புதுசா நீங்க சொன்னீங்க இல்லையா வேட்பாளரா அவங்களாம் வந்துட்டு 3 கோடி 5 கோடி கொடுத்ததுனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்களே. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவலை சொல்றதை வச்சுட்டு நம்ம பேச முடியாது. பணம் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சீட்டு அப்படிங்கிறாங்களே அதுதான். எனக்கு என்னன்னு உட்காந்து தம்ப்நெயில் போடுறது 500 கோடி வாங்கிக்கோ. டெபாசிட் வாங்கினாங்கன்றது தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஆளுகளே டிடி எடுத்து கொடுத்ததெல்லாம் தெரியும். கட்சிக்கு டெபாசிட்டு ஒயிட்டில் அது தெரியும். அது கூட சில பேர்கிட்ட 1 கோடி 2 கோடின்னு சொன்னாங்கன்னு. எல்லார்ட்டையும் வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியாது. வாங்கினாங்கன்ற தகவல். ரெண்டாவது எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ ஏதோ ஆதாயம் இருந்தால் தானே அவங்க வாங்க முடியும் சீட்டை.
மரிய வில்சன் எதுக்கு நான் அவருன்னா அப்படியே விஜய் படத்துக்காக உயிரை விட்டு பிளாக் ஏறி செவுரு குச்சி சட்டையெல்லாம் கிழிச்சிக்கின்னு இப்படிலாம் வந்ததுனால கொடுத்தாங்களா மரிய வில்சனுக்கு? ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் கிடையாது, சைக்கிளில் போகிறவனு தான் வசனம் பேசினார்ல. என்ன இது பண்ணார். அது அவரு கீழே ஆளுங்களை வச்சுக்கிறதுக்கு, மாவட்ட செயலாளருக்கு வேலை வாங்குறதுக்கு, மற்ற விஷயங்களுக்காக வச்சுக்கிறாரு இந்த வேலையை. கட்சி மற்றவன் வந்து நம்மளை கை வைக்கக்கூடாது. மன்றத்தை ஆளுங்களே போட்டுக்கினா அதை மன்றத்தில் எப்படி மிரட்டணுமோ அதே மாதிரி மிரட்டி கட்சியை நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொதுச் செயலாளர். அதுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். ஆனால் மாநில நிர்வாகின்னு வரும்பொழுது எங்கே ஹெலிகாப்டரில் வந்தவன் தான் உண்மையிலேயே இது பண்ணலாம். சொந்தமாக ஹெலிகாப்டர் வாங்க முடியாதா? அதை ஒரிஜினலால மரிய வில்சனால வாங்க முடியாதா? அப்போ வசதி படைத்தவர்கள் மேலே இருந்து அப்படியே வந்து உட்காந்துக்கினாங்க. இது மற்ற கட்சியில் நடக்கலையா? எங்களையே சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. கேள்வி வருதுல்ல. வருதுல்ல. வாட் ப்ரோ? நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? நேர்மை எருமை கருமைன்னு சொல்றதுனால தானே ப்ரோ கேட்குறோம். இன்னொன்று உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க மாற்றுன்றீங்க, மாற்றியும் தாண்டி புனிதமானதுன்றீங்க, தேவைக்கேற்ப வருவேன்றீங்க. அப்போ ப்ரோ உங்கள்கிட்ட நாங்கள் சலிச்சு போயிட்டோம் ப்ரோ அவங்க 2 பேரையும் பார்த்து. என்ன ப்ரோ இது வெரி ராங் ப்ரோ. அப்போ நீங்கள் வரும்போது நீங்களாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதே வேலையை செஞ்சால் அந்த கேள்வி கேட்கத்தானே செய்வோம். அதனால தான் இந்த கேள்வி வருது. ஆனால் இவர்கள் கேட்டால் நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. இன்னொன்று சொல்கிறேன், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருப்பாங்கன்றீங்களா? சரி, நான் ரொம்ப சிம்பிளாக வரேன். அண்ணா நகர் கார்த்தி விநியோகத்தில் நிற்கிறாரு. அவரை பற்றி தெரியும்ல, ஒரு ஒர்க் ஸ்டைல் எல்லாம். இப்போ ஆதவர்ஜன் என்ன பண்ணுவார்? நேர்மை எருமை கருமைன்னு சுற்றிட்டு இருப்பாரா? மொத்தம் நல்லா இருங்கப்பா வெளிவாக்கம். பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்கிட்டு காலைல விசில் அடிங்க அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதிர்பக்கம் சொல்கிறாரு. இவர் கட்சி வேட்பாளர்கள் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குல்ல, இல்லாதவன் கொடுக்க மாட்டான். சரி ஏதாவது பண்ணிக்கலாம், வேலை பண்ணிக்கலாம். அது இருக்கிறவன் அதான் நான் கேட்குறேன், ஸ்டார் தொகுதியை கேட்குறேன். அது ஏன் சார் 2 தொகுதி அவரு செலக்ட் பண்ணாரு விஜய்? தலைவர்ல ஜெயலலிதா 91ல் காங்கேயம் பர்கூர் 2 நின்னாங்க. அந்த மாதிரி இவர். நான் சொன்னேங்க, நான் சொன்னதான் மாறிச்சா? பல பேட்டிகளை சொன்னேன், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார், அப்படி நின்றால் 2 தொகுதியில் நிற்பார். 2 தொகுதியும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பெரம்பூர், திருச்சி மேற்கில் நிற்பார், திருச்சி கிழக்கில் நிற்பாருன்னு 2 தொகுதியுமே நான் சொன்னேன். இதோட ஜோக் சொல்லிட்டா? இன்னைக்கு விருதுராஜே வந்து அவங்கள்ட்ட பேசி நீங்கள் நில்லுங்கன்னாப்புல, லாஸ்ட்டில் அவரே பேங்க நின்னாப்புல. அவர் பல்லாவரம் கேட்டுருந்தார். அதனால் அது இந்த மாதிரி கூத்துலாம். அப்போ விஜய் வந்து 2 தொகுதி நிற்கிறதுன்றது பயத்தினுடைய வெளிப்பாடு. இங்கே தோத்துட்டோம்னா அசிங்கமாயிடும். இல்ல ஒரு தொகுதி தோத்துட்டாலும் ஒரு தொகுதியில வின் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆமாம், மென்டாலிட்டி. முதலமைச்சர் கனவு திடீர்னு மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஜெயிச்சுட்டு நம்ம மட்டும் தோத்து போயிட்டுனா, அதனால் அவர் நிற்கிறார். சார் 2 இன்னொரு இதுலையும் விஷயம், ஜெயிச்சிடறான், டமாசா இருக்கும். ஒன்று ராஜினாமா பண்ணி ஆகணும். நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி ராஜினாமா பண்ணிடணும். சரி சார், இந்த பெரம்பூரை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? பாமக சைட்லேருந்து திலகமாமா அவர்களை வந்து நிறுத்துறாங்க. விஜய்க்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது பெரம்பூரை பொறுத்தவரை? திலகமாமா தலையெழுத்தே இந்த மாதிரி மாட்டிக்கிறது தான். போன எலெக்ஷனில் தனியாக போய் திண்டுக்கல்லில் மாட்டிக்கினாங்க எம்பி இதுக்கு. அதுக்கு முந்தினது எங்கேயோ ஒரு இடம். விஜய் இந்த தடவை விஜய்ன்னா அவங்களுக்கு தெரியும், பொதுவாகவே எல்லாரும் போட்டுருவாங்க. அதனால் அவருடைய ஓட்டு பொதுவானவர்கள் நம்ம தொகுதி வேட்பாளர் நம்மள்ட்ட இருக்கணும்னு. சார் அங்க ஆல்ரெடி திமுகவுடைய ஸ்ட்ராங்கான பர்சன் ஒருத்தர் இருக்கார்ல, ஆர்டி சேகர். அவர் சீட்டு இல்லைன்னு தெரிஞ்சு லாஸ்ட்லேயே இப்போ சீட்டு கொடுத்துக்கிறாங்க. சரி விஜய் தானே எப்படியும் தோத்து போகிற போய் நிலுப்போம் அப்படின்ட்டாங்க. திமுக கதை கேட்டிங்கன்னா பல கதை, அவ்வளோ பெரிய கதைங்க இருக்குது. சீட்டு இல்லைன்னு இல்லாத எல்லாருக்குமே சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு பத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவாப்புல, வருவாப்புல ஒரு பிச்சைக்காரன் அப்படியே போயின்னு இருப்பான். ஏய் என்னடா போகிறேன்? ஐயா பிச்சைக்காரன் ஏன் உங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லையா சொன்னா இரு நான் தரேன், வா நான் தரேங்களா வா அப்படின்னு கூப்பிட்டு வருவாப்புல. ஏய் வாடிங்க அப்படின்னா, இவன் பிச்சை கட்டது இல்லைன்னு ஆமாம் அப்படிதான் சொன்னேன்னா இப்போ அப்படின்னா, நீ எப்படி சொல்லலாம்? நான் தான் நான் தான் சொல்கிறேன் பிச்சை இல்லை போடா. அந்த மாதிரி நம்மள்கிட்ட பெண்ணுக்குது, ஐபேக் இருக்கு, ராபின் சர்மா இருக்கிறாரு, அவரு இருக்கிறாரு, சுனில் இருக்கிறாரு, இவங்க எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்து எல்லாம் அப்படியே பொறாவி. இந்த தடவை பாரு அப்படியே தலைவர் வந்து வேற மாதிரி முடிவெடுக்க போறாரு. அப்படியே யார் ரொம்ப பேர் இவங்களாம் சீட்டே கிடையாது, இவரு சீட்டு கிடையாது. இதில் வேற பாவம் இந்த கம்முன்னு இருப்பான் தெரியுமா, அவன்லாம் அந்த தடவை சீட்டு இவருக்கு இல்லைன்னா தைரியமாக பண்ணலான்னு பேசிட்டானுங்க ரொம்ப பேர். அவங்களாம் மாட்டினானுங்க. இதெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னே இவர் இந்த தடவை பாருடா, இந்த தடவை பாரு, இவருக்கு இல்லை அவருக்கு இல்லை, அப்துல் வகாப்புக்கு இல்லை, தாவேலுக்கு இல்லை, இவருக்கு இல்லை அவருக்கு இல்லை, பாரு பார்த்தா எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க.
இப்போ எல்லாம் அந்த இவரு கிட்னி முறைகேடு திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த இவருக்கும் குத்துக்கிறாங்க. இவரு குத்தாங்களா? இந்த ரிப்போர்ட்டர் போட்டு அடிச்சாரா அவருக்கு? அவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஐயோ! நான் கவனிக்க தவறிட்டேன். குடுத்துருப்பாங்க. அப்போ பிச்சைக்காரன் கதை தானே ஆயிடுச்சு. அ நீ சொல்ட்டியா? இப்ப நான் சொல்றேன் பாரு. காசு இல்ல போ அப்படின்ற மாரி. அதனால விஜய் உடைய வேட்பாளர்கள் அ எல்லாருமே புது வேட்பாளர்கள். அதனால போட்டி கடுமையா இருக்கும். வாக்குகள் வாங்குவாங்க. இது பேர் சொல்றபடி வேட்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் இருப்பாங்க. இந்த ஸ்டார் கேண்டிடேட். ஆமா. ஆனா எல்லா பிரச்சாரத்திலயும் வந்துட்டு விஜய் என்ன சொல்றாரு, 4 முனை போட்டின்னு மட்டும் சொல்லாதீங்க. 2 முனை போட்டி தான். ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்றாரு. மத்த கட்சி ஏன் சார் அவர் மத்த கட்சின்னு பார்த்தா அதிமுக இருக்கு. அது ஓட்டு எவ்வளவு எங்க பெரிய அவரு ஓட்டு அங்கருந்து வாங்கலாம்னு ட்ரை பண்றாரு. அவரு யாரோ தப்பா சொல்லிட்டுருக்காங்க. அத மட்டுமே எப்பவுமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் தான் நான் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கணும்ல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல. இவருக்கு எதிரா நான் தான். ஆனா நடைமுறையில என்டிஏ தான் நிக்குது. டிஎம்கே, என்டிஏ தான் இருக்குது. இவர் நடுவுல பூந்து நான் தான் சொல்றாரு. அந்த மாரி. இந்த 2 பாக்ஸருங்க ஹெவி வெயிட் சாம்பியனு. ஒருத்தர் புதுசா வந்துங்கன்னு, அவர்லாம் கிடையாது. இவருக்கு எனக்கு தான் போட்டின்றாரு. அவர் ஒரே நாக் அவுட் ஒரு பஞ்சிலே காலி பண்ணிடுவாரு. இருந்தாலும் அந்த மாரி சொல்லும்போது, யார்றா அவன் பைத்தியக்காரன்னு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. யார்றா இது என்னமோ சொல்றானே ஏதோ இருக்கு போல விஷயம் அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி. வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி எதுக்காக பார்க்குறோம்? அவர் பண்ற நடிப்பு வந்துட்டு வேற மாரி எரிச்சலா அதுக்கு இருக்கும். பார்க்குறோமா? பைத்தியக்காரன் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்றான்னு தான் பார்க்குறோம். ஆனா, அதுவும் வியூஸா மாறுதுல்ல. ம். சேம் அது மாரி தான். சார் இன்னொரு ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க சார். இப்போ டிவிகே வந்துட்டு ஏன் என்டிஏ கூட்டணிய பத்தி பேச மாட்றாரு அப்டின்னா, கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணியிருக்காங்க விஜயோட. அதனால தான் அவங்கள மட்டும் எப்பவுமே தாக்கி பேச மாட்றாருன்றாங்க. இது உண்மையா? இல்ல நிஜமாவே ஆமாவா? 60 ரவுண்டு சொல்ல வேண்டியதானே சொன்னவங்க. எந்த 60 கிரவுண்டு இடம்னு? 60 60 கிரவுண்டு தொகுதிகள். வாங்கிக்கிறாப்லயா? 60 தொகுதிகள். தொகுதி. அண்டர் கிரவுண்ட்ல வந்து டீலிங் பேசியிருக்காங்க டிவிகேவோட. அதனால தான் அவர் நாங்க எங்கேயுமே எந்த தாக்கி தொகுதின்னு சொல்லணும்ல. அது என்ன டீலிங் பேசல 60. 230 பேச வேண்டியதுதானே? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல அந்த விஷயத்துல. சொல்றதுல ஏதாவது இருக்கணும். அதனால தான் சொல்றேன். இந்த மாரி பீஸுங்க கேள்வியெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. கண்டத உருட்டுவானுங்க. விஜய் முகத்தில் மஞ்சள். அது ஒரு மார்னிங்ல இருந்து அது ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அதனால என்ன மஞ்சள்? நானும் கூட என்ன மஞ்சளா இருக்கும்? என்ன அதான் மஞ்சளா? ஜர்னலிசம். புத்துன்னு பார்க்கறதுக்கு தொட்டு பார்ப்பீங்க. நியூஸ போய் படிப்பீங்க. அது வேற ரவுண்ட் பண்ணி ஜூம்ல காட்டுறாங்க. என்ன மஞ்சள் கன்னத்துல. என்ன ஏதுன்னு புரியல. பிரிட்ஜ் இருக்குல்ல, கொடம்பாக்கம் பிரிட்ஜ். மேல போயிடுங்க. அங்க இருந்து ரயில்வே ட்ராக்க எட்டி பார்த்துன்னே இருங்க. எட்டி பார்த்துன்னே இருங்க. வேற எதுவும் செய்யாதீங்க. 2 பேர் பைக் நிறுத்திட்டு வருவான். என்னமோ என்ன அந்த பொண்ணு மேடம்? எட்டி பாக்குது. அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துருங்க. நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அவன் 2 பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குது? அத பார்த்துட்டு இன்னும் 4 பைக்காரன் வந்து எட்டி பார்ப்பான். இந்த கதை தான் ஒரு நம்ம சிலர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். என்னமோ இங்க இருக்கு. என்னமோ இருக்கு போல. வீடியோல மாட்டோன்னு. அந்த கதை தான் இன்னைக்கு ஜர்னலிஸ்ட்டுகள் கதை. எப்படின்னா, எதையாவது ஒண்ணு எடப்பாடிக்கு திடீர் அதிர்ச்சி அப்படின்னு நியூஸ் தலைப்பு. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே. அதனால இந்த மாதிரி தான் 60 தொகுதிகளில் அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்னா பார்ப்பீங்கல்ல. கடைசியா பிரச்சாரத்தை ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும்? அதான் கேட்க முடியும். எங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. குளத்தூர்லயே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் ஊழல் பண்ணாங்க. எங்களை மட்டும் விட்டீங்கன்னா நாங்களும் பண்றது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க புதுசுங்க. பார்த்து தான் பண்ணுவோம் அப்படின்னு. சார் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? பெரம்பூர்ல போயிட்டு இவ்ளோ அடிக்கிற வெயில பரபரப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு, அதே சூடோட குளத்தூருக்கும் போயிட்டாரு சார் பிரச்சாரம் பண்றதுக்கு. விஎஸ் பாபு ரொம்ப நல்லவர். நேற்று சொல்லியிருந்தாரு ஒரு எம்எல்ஏ திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய தலைவருக்கு எதிராக நிற்க வச்சாங்க அப்படி இப்படின்னு. யார் இந்த வைகோக்கு எதிராக அந்த இப்போ கொடுத்துருக்காங்க அவருக்கும் சீட்டு. அதான தகுதி. காத்தர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் கொடுத்துருக்காங்க. அது சொன்னார். நான் சொல்லும் போதே இவங்க கூட 4-5 பேர் இருக்கிறாங்களேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. யாரையாவது போட்டுக்கிட்டு குத்துற போறாரா? ஜானுக்கு என்ன கோவமா அதை எழுதி தப்பாக எழுதி குத்துட்டாங்களான்னு. அந்த மாதிரி விஎஸ் பாபு அவ்வளோ அதிருப்தி 2011 6 to 11 இவ்வளோ கோபம் ஜனங்களுக்கு. கந்து வட்டி, மிரட்டல், இவ்வளோ பிரச்சனை. இவங்க எனக்கு என்னன்னு ஜாலியாக இருந்தாங்க. கடைசியில் ஸ்டாலினுக்கு அவர் வேலை காமிச்சார். அவர் தான் பொறுப்பாளர். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸ்டாலின் தப்பி பொழிச்சு ஜெயிச்சார். இதை கூட வழக்கு நடந்ததில்ல, சைதை துரைசாமி போட்டார். அந்த கோபம் ஒரு பக்கம். அதே மாதிரி இது கலைஞருக்கு அவருக்கு பிடிக்காது. அப்படி இப்படி பண்ணி லாஸ்ட்டில் வெளியே துரத்தி ஊருக்குள்ளே அவ்வளோ நல்ல பேர். அவரை கூட கூட்ட வச்சுன்னு இவர் நேர்மை எருமை கருமைன்றாரு.
தண்டிக்கப்பட்டவன்றாரு. செங்கோட்டையன் யாரு? போக்குவரத்து முறைகேடு இதில 5 வருஷம் ஜெயில் தண்டனை அவருக்கு. இன்னொரு வழக்குல 4 வருஷம் ஜெயில் தண்டனை. 2மே 2005ல குவாஷ் பண்ணப்படுது ஹைகோர்ட்ல. அதை எதிர்த்து மேல்முறையீடு யார் பண்ணோம்? இதே கவர்மெண்ட் பண்ணோம். ஏடிஎம் கவர்மெண்ட் தான் பண்ணோம். பண்ணாங்களா? பண்ணுவாங்களா? குவாஷ் பண்ணி விட்டாங்க. 2006ல கலைஞர் வந்தோனே அவரு போறாரு இதுக்கு எதிரா. ஆனா அந்த டைம் பீரியடு முடிஞ்சிச்சு. அப்படிதான் இவர் தப்பிச்சு உட்கார்ந்துக்கிறாரு. இவர் வந்து யோகியம் பேசுனாரு. சரி சார். அடுத்து திமுக சார்பில் அவங்க போட்டியிடுற 175 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? பலர் அதிருப்தியில் இருக்காங்கன்ற தகவல் வருது. நான் சொன்னேன்ல அந்த இது கவுண்டமணி பிச்சைக்காரன் கதை. அதேதான். நீ என்னடா சொல்றது பிச்சை நான் சொல்றேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னவங்களாம் பார்த்தா பயங்கரமா தாம்பரம் தொகுதியில் கூட எஸ்ஆர் ராஜா வருது சீட்டு இல்லைன்ட்டு ஒவ்வொருத்தரா வரும். அந்த சிஸ்டம் இருக்குல்ல அது எல்லாரும் பேசும்போது சார் வேற லெவல் சார் பெண்ணு தோண்டி துருவி எத்துறாங்க சார். சார் பெண்ணில் என் பேர் இருக்குதா கொஞ்சம் பாருங்க. பெண்ணு கொடுக்குறது தான் இப்போ இதுவான் சார். சார் அது சார் சார் அது ஐபேக் வந்து அந்த அளவுக்கு வட்ட செயலாளர் வரைக்கும் ஒர்க் பண்ணுது சார். அவங்க தான் அப்படியே டீட்டெயில் அப்படியே எடுக்கிறாங்க சார். அது இது இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் கெட்ட பேர். அப்துல் வகாப் இந்த வண்ணாரப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டு மாற்றின மேட்டரில் நாரி போச்சு அவர் பேர். நெல்லை மாநகராட்சி இதுக்குள்ள அவர் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணார். உள்ளடி வெள்ளம் பண்ணார். கோஷ்டி முதலாக கவுந்துச்சே. மேயரே நம்பிக்கையில்லா திருமணம் வந்து காலி பண்ணாங்க. அது பின்னால் ஃபுல்லாக இருந்தது அப்துல் வகாப் தான். மினிஸ்டராக வேண்டியவர். இந்த வேலைலாம் பண்ணி மாற்றுற நேரத்தில் இவரை மாற்றுறாங்க. மஸ்தானை மாற்றிட்டு இவருக்கு வர வேண்டியது. நீயே இவ்வளோ இது வச்சுக்கிற பாவ மூட்டைகளை வச்சுக்கிறேன்ட்டு மீண்டும் நாசருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி மினிஸ்டராக வேண்டிய ஆளுக்கு இது இந்த தடவை அவர் கிடையாது. அதனால தான் மைதீன் கானே வந்து மறுபடியும் போட்டார். அவர் என்ன தான் செலக்ட் பண்ண தள்ளிட்டு சொல்லிட்டாரு. நான் தான் மினிஸ்ட்ரு வந்தா அவரை செலக்டே பண்ணல. அப்போ அங்கே இன்னொருத்தர் மீரான்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இன்னொரு 2 பேர் போட்டிருந்தாங்க. அவங்கள யாருக்காக கொடுத்துருக்கலாம். போச்சா? அப்புறம் நம்ம கிட்னி முறைகேடு எவ்வளோ பெரிய பிரச்சனை. மீண்டும் சீட்டு இங்கே இவருக்கு சேகர் பாபு பிடிக்காத ஆட்கள். நான் அப்போவே சொல்லியிருந்தாங்க பரந்தாமன்லாம் நல்ல சீட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக இவரெல்லாம் இவரு நம்ம பேர்னா செல்வ பெருந்துக்கே இங்கே நில்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா நின்னா பரந்தாமன் சீட்டு இருக்காதுல்ல. அப்படிலாம் கேட்குறாங்க. செல்வ பெருந்துக்கு ஆசை தான். ஏன்னா சேகர் பாபு நில்லுனாருன்னா அப்புறம் ஜெயிக்க வச்சுருவார்ல. அதனாலன்னு அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரை விட்டுட்டா ஏற்கனவே தாவேகாவுக்கு இருந்து பிரித்து கூப்பிட்டு வந்து திமுகவில் சேர்த்ததில் செல்வ பெருந்தகை பங்கு தான் பெரிய பங்கு. அதிலே காண்டு கொலகாண்டில் இருக்கிறார் ராகுல். இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியும் விட்டுட்டா அப்பா இறந்த இடம்ல சென்டிமெண்ட்டா. அதனால் கடுங்காண்டாயிடுவான்ட்டு இல்லைங்க நான் அங்கேயே நின்றுக்கிறேன்டா. அப்போ என்ன பண்ணுறது? ஆள் எங்க? சரி நமக்காக ஒவ்வொரு டிவி டிபேட்லேயும் கண்டபடி பேசி ஒரு சிரிப்பார். சிரிப்பு நாயகன். அதெல்லாம் சிரித்து வாங்கிக்கிட்டு இடி தாங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து தமிழன் பிரசன்னாவை போட்டிருக்காங்க. தமிழன் பிரசன்னா கூட இப்போ ஒரு பிரச்சனை வருது. அவர் கிறிஸ்டியனு தலித்தில் இதில் தொகுதியில் நிற்க முடியும். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவு கிறிஸ்டியனாக மதம் மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. இவர் கிறிஸ்டியனா இல்லை கிறிஸ்டியன் இதை வணங்குற மாதிரி வணங்கி நான் அவனை மாறலன்ற மாதிரி ஏதாவது உருட்டுறாரு எனக்கு தெரில. அதை சில பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையாக போயா தெரில. உண்மையாக இருந்தால் அதை கொண்டு போயிடுவாங்க. அர்ஜுன் சம்பத் தான் பேசியிருக்காரு. அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் தேர்தல் ஆணையம் தகுதி இழப்பு கொண்டு போயிடுவாங்க. அதனால் தமிழன் பிரச்சனை என்னன்னு பார்த்துக்குங்க. இது ஒன்று. அப்புறம் ஜோசப் சாமுவேல் காலி இது அம்பத்தூரில். இவர் தாயகம் கவி காலி. 4வது மனிதர் சங்கர் திருவொற்றியூர். கேபிபி சங்கர் பொதுமக்கள் மத்தியில் அவங்க சமூகத்து மத்தியில் நல்லா செல்வாக்கு உள்ளவர். என்ன மறுபடியும் ஜெயிப்பார். அவருக்கும் இவருக்கும் மோதல் அது ஒரு காரணம் அப்படின்றாங்க. தொகுதியை அவர் கொடுக்காம வேற யாருக்கு கொடுத்தா பிரச்சனை பண்ணுவார். தொகுதியை தூக்கி சிபிஎம்ல கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இப்போ அவர் எதுவும் பேச முடியாமல் அவர் 4 பேரை சிட்டியில் காலி பண்ணதில் அண்ணனுடைய கை இருக்குது அப்படின்னு திமுகக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வெற்றி இப்போ குறைக்குதுன்னு சொல்கிறீங்களா இந்த மாற்றினது? வேற என்ன
அதே மாதிரி எழும்பூர்லாம் கொஞ்சம் டஃப்பாக போகும். ம். இதில் விஜய் அங்கே இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி, ம். இஸ்லாமியர் பட்டியலின கிறிஸ்தவர்களும் மக்கள் இருக்காங்க. ஜாஸ்தி, கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் இருக்காங்க. இந்த வாக்குகளை விஜய் பிரிச்சாருன்னா ஏடிஎம்கே சாதகமாக போகும்ல. ரவிசங்கர்னு ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் புது வேட்பாளர், இளைஞர், நம்ம சிற்றரசு தோற்று போனவர், அவர் நிற்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சிங்களேன். இது பிரபாகர் ராஜா, அவ்வளோ பிரச்சனை. கட்சியிலே எல்லாம் சொல்லிட்டாங்க பிரபாகர் ராஜா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை. அவரும் பெருசாக கட்சி ஆஃபீஸ்லாம் வரல, எனக்கு என் குடும்பம் என் இதுன்னு அப்படி போயிட்டார். அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அந்தரங்க பிரச்சனை, அது பொது வெளிக்கு வந்துச்சு. அவங்க குடும்பத்தாராலையும் வெறுக்கப்பட்டார். அதெல்லாம் மீறி அவர் வந்து கட்சியிலையும் அவருக்கு பெரிய பிரச்சனை, இந்த தடவை சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னாங்க. அது தானே தேவை சீட்டு கொடுக்கறதுக்கு, அதனால் கொடுத்துட்டாங்க. 2 பேரை காலி பண்ணது அங்கே தாமா அன்பரசன். ஒன்று இ கருணாநிதி, நம்ம பொன்முடி ஐயா மாதிரி மற்றவங்க வாயால் பேசுனாங்க, இவங்க செயலில் காமிச்சிட்டாங்க. பனிப்பெண்ணை தாக்குன இதில் வந்ததில் வன்கொடுமை சட்டம்லாம் வந்துச்சு, அது இன்னும் 2-3 மேட்ரு. அதில் இ கருணாநிதியை பிடிங்கிட்டு அந்த தொகுதியும் சிபிஎம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா தேமுதிக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, லாஸ்ட்டில் தேமுதிக தள்ள கட்டாங்க. அது கருணாநிதி கண்டம். டி நகரில் ஒரு கருணாநிதி, கருணாநிதின்ற பேரை பிடிக்காது அவருக்கு. இவர் இங்கே கருணாநிதி ஜெயன் பழகன் தம்பி 127 ஓட்டில் தப்பி பொழிச்சு ஜெயிச்சார். அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால் அவர் புள்ள ஜெய அன்பழகன் பையனுக்கு இளைஞரணி கணக்கில் காமிச்சு ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க, ராஜா அன்பழகன். இவர் தான் பிடிங்க விட்டாங்க. இவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார், ராஜினாமா பண்ணிட்டு. அப்போ கட்சி விட்டா பொறுப்பில் இருந்தால் தெரில, ஏதோ கட்சி விட்டு விலைக்குனான்ற மாதிரி போடுறாங்க. அப்போ இந்த விவகாரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கருணாநிதியை காலி பண்ணிட்டார் ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2 கருணாநிதியை காலி பண்ணிட்டார். இ கருணாநிதி, ஜே கருணாநிதி. அதுக்கப்புறம் ஒருவேளை ஜே இருக்கிறதுனால காலி பண்ணிட்டாரா தெரில, நீங்க அப்படி வரீங்க. அப்படி வரேன். அப்புறம் வந்து SR ராஜா, தாம்பரம் தொகுதி. ஆமாம், அவர் வந்து 3 உண்மையிலேயே முறை அந்த ஏரியாவில் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இன்னும் கேட்டால் அவர் தான் மினிஸ்டர் ஆக வேண்டியது. தாமா அன்பரசன் ஆகிட்டார், பெரிய வசதி படைத்தவர், செல்வாக்குள்ள ஆள். அவரை வந்து கூடகிற கூடகிற அல்லகைங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆட்டம் பெருசாக ஆச்சு. இதை ஒவ்வொன்றா தலைவர் இந்த மாதிரி தலைவர் அந்த மாதிரி தலைவரான என்னதான் பண்ணலாம், இவங்களெல்லாம் யாருங்களால் அடக்க முடியாது தலைவரை. அவரை எம்எல்ஏ பதவி பிடிக்கிட்டோன்னா இவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க, எரியது பிடுங்கினா ஒதுக்கிறது அடங்கிடும் அப்படின்னு அவரை காலி பண்ணிட்டாங்க. அங்கே யார் வேட்பாளர்னு பார்த்தா நமக்கே இன்றைக்கி தான் தெரியுது, திமுககாரங்களும் இன்றைக்கி தான் தெரியுது, இவங்க யாருமா இவங்க டாக்டருன்றாங்க. இப்படி தான் செல்வாக்கில் வருவாங்க. கேட்டால் அவங்க இருக்கிறாங்க, அந்த இதில் இருக்காங்க, இந்த இதில் இருக்கிறாங்க, பெரிய டாக்டரு. அப்படின்னு கேட்டார் யாரு, டிஆர் பாலா அவர்கள். அவரே கேட்டவர் ஒரு நாள் முரசொலி மாறன், அவரே எப்படி கேட்டுக்கிறாரு, அழுதுகிறது சீன் போடுறாரு, முரசொலி மாறனே கேட்டிருக்காரு. இதெல்லாம் திமுக சகஜம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. சீன் போடுறாருன்னு கேட்டாங்கலாம், பண்ண இவரால் அடக்க முடியுதா? அறிவாலயத்தில் வந்து ஆர்ப்பாட்டம், சிஎம் வரும்போது ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரிலாம் நடந்தது. தாவேலு சீட்டே கிடையாது இந்த தடவை, அவ்வளோ கெட்ட பேர். தொகுதியில் தாவேல் நின்னா ஏடிஎம்கே யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு 8 வட்ட செயலாளர்லேருந்து எல்லா பகுதிக்கு எல்லாம் சேர்ந்து எல்லாருமே விருப்பம் பண்ண போட்டு இவர் வரவே விடக்கூடாதுன்னு சிஎம் எதிர்க்கே பிரச்சனையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஓ இவ்வளோ சிறப்பான ஆளா நீ, அப்போ உனக்கு தான் சீட்டு போ, அவர் சீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள் மேலே எவ்வளோ பேர் மேலே எவ்வளோ இருந்தது, எல்லாருக்குமே சீட்டு. மனோ தங்கராஜும் பொன்முடியும் தான். ஆனால் பொன்முடிக்கு என்ன சீட்டு இல்லைன்னா இதுவா, அவர் பையனுக்கு சீட்டு. காந்தி இந்த இலவச வேட்டி செயலாம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாப்புல, ரொம்ப கேட்டாப்புல. யாருப்பா அவர், தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு காந்தி இருந்தார், இவர் அதோட மகாத்மா காந்தியாக இருக்கார், இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறாரு. அவருடைய சிறப்பான செயல்பாட்டை இது பண்ணி அவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு தரல. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, அவர் பிள்ளை கொடுத்துட்டாங்க. அதனால் இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள், யார் இவர், அவரு, இந்த மாதிரி அண்ணா நகர் கார்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் தான் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு. பெண்களுக்கு 17 பேர் என்ன கொடுத்துருக்காங்க போல், 17. இன்னொன்று பாருங்கள், இப்போ சங்கர்லாம் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், இல்லை எங்கேயாவது மீனவர் சமுதாயம் சேர்ந்து கொடுத்துருக்கணும். மீனவர் சமுதாயமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்க பெருசாக அறிக்கை விட்டாங்க.
இதில் எத்தனையோ பர்சன்டேஜ் தெலுங்கு பேசும் மக்கள் அப்படின்றது அதே இது போட்டு அது தனியாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சியில் அதிமுகலேருந்து வந்தவங்க அவங்க தான் டாமினேஷன். கிட்டத்தட்ட 34 பேரோ 40 பேரோ முந்தானத்து வந்தவங்கலேருந்து நேற்று வந்தவங்கலேருந்து இன்றைக்கி வந்தவங்க வரைக்கும். நேற்று சேர்ந்த ஓபிஎஸ் வைத்தியலிங்கம், இதுக்கு முன்னாடி சேர்ந்தவர்கள் ரெகுலராக தங்க தமிழ்ச்செல்வன், இந்த மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனி பழனியப்பன், அப்புறம் பெருந்துறையில் தோப்பு வெங்கடாச்சலம், இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களில் சேகர்பாபு தொடங்கி முத்துசாமி வரைக்கும் பெரிய பட்டியலில் இருக்குது. தேவாவேலு, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், அது இதுன்னு செந்தில் பாலாஜி, இதெல்லாம். அப்போ இவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட 40-46 பேருக்கு ஏடிஎம்கேல மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் போடி நாயக்கனூரில் வேலை செஞ்ச காலங்காலமாக வேலை செஞ்சவனுக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? மாவட்ட செயலர் வேறு யார்? இந்த மாதிரி வந்தவங்க தான் மாவட்ட செயலர். இப்போ பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம் வந்துட்டு அவர் ஒரு மாவட்ட செயலாளர். பழனியப்பன் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு மாவட்ட செயலாளர். இவங்க எல்லாம் ஏடிஎம்கேல வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தோம். இவரும் மாவட்ட செயலர் தான் நினைக்கிறேன், தங்க தமிழ்ச்செல்வன். அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் கட்சி பதவி, எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவினா ஆண்டாண்டு காலமாக கட்சியில் இருக்கவங்க. அதுக்கு கீழே யாருன்னு பார்த்தா பெரும் பணக்காரர்கள் கட்சி. இது அண்ணா நகர் மோகனுடைய கார்த்தி இன்னும் கேளுங்க, கட்சி பண்ணி செய்யுங்க, பயங்கரமாக கட்சி பண்ணி என்ன பண்ணீங்க? காலைல கிளம்பி இவர்கிட்ட போயிடுவோம், உதயநிதி பார்க்க போயிடுவோம். சரி, அப்புறம் உதயநிதி கூடயே போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் உதயநிதி கூடயே வருவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். கட்சி பண்ணி அவரு என்ன பண்ண உதயநிதி அவரும் அப்படிதான் பண்ணுவார். வேற என்ன கட்சி பண்ணி வேற என்ன கட்சி கூட்டம் நடத்துறாங்க, அதெல்லாம் போய் உட்காருவோம், கலந்துக்கிட்டு அவங்க அறுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்துடுவோம். வேற திராவிடம் ஆசிரியர்லாம் கலந்துக்கிட்டோம், திராவிடம். வேற என்ன பண்ணீங்க? அவங்களாம் அப்பப்போ எதாவது கொடுக்குறோம்ல, சோறு போடுறோம், மழை வந்தால் இது பண்ணுறோம், அதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமான இதுவோ. ரைட் இது தானே கட்சி பண்ணி. வேற என்ன கூப்பிட்டு வச்சு இந்த இந்த அப்ராணிகளை போய் கேட்குறாங்களே, 50 தலைவர்களை சொல்லுங்கள், எப்போ இதாக அந்த மாதிரி. நான் ஒன்றும் இல்லை, 234 தொகுதிக்கும் டிஎம்கே நிறுத்தின அவங்களுடைய கேண்டிடேட்டை, அதில் 46 இளைஞர்கள். நைஸாக கேட்கணும், சார் 50 தலைவர்கள் பேர் சொல்லுங்க. வந்து என்ன மன்னை நாராயணசாமி இருந்தார், அவர் எந்த மாவட்டம் சார்? சிந்தனை சிட்டர்ஸ் தெரியுமா? தெரியுமே, அண்ணா நகர் வேட்பாளர். கொன்றுவேன், அவர் வெறும் சிட்டர்ஸ். சிந்தனை சிபி சிட்டர்ஸ் இருந்தார் தெரியுமா? விடுதலை விரும்பின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இருக்காரு தெரியுமா? நிஷா கணேசன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? சிட்டி பாபு எதனால் உயிர் வந்தார் தெரியுமா? இதெல்லாம் கேட்கணும். என்ன சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, அதில் கிட்னியை ஃபெயிலியராக செத்துட்டாருங்கன்னு. ஏய், நிஷா கொடுமையில செத்து போனார். அந்த மாதிரி எடுத்தா எவ்வளோ பேர். தீக்குளித்த 5 பேர் பேரை சொல்லுங்கள். இங்கே தாளமுத்து நடராஜன் மாளிகை இருக்க, அது யாரு? அவர் வந்து தாளமுத்துன்ற பகுதியில் வசித்த நடராஜன் என்பவர். நிறுத்துறா, தாளமுத்துன்றது வேற ஒரு பேர், நடராஜன்றது 2 நபருடைய பேரை ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்களா? அங்க மட்டும் மைக்கு நிட்டேன், கேளு தாளமுத்து நடராஜன் யாரு இன்னும் இருக்குன்னு போனியா? தாவேகாரன் ஏதாவது கேட்டியா? அதோட போயிடணும். இங்கெல்லாம் வந்தோன்னா அன்பா கவனிச்சா வண்டி திருப்ப கூடாது. ஆமா, அப்புறம் பொழப்புக்கு பிரச்சனை வந்துடும், பார்த்துக்கோ அப்படி. அதனால இதுதான் நிலைமை. திராவிடம் மண்ணு அது எதுவும் கிடையாது. திராவிடம் எங்க இருக்குன்னு கேளுங்க, இதுல மட்டும்தான் இருக்கு திராவிடம். எது சொன்னமே, அந்த மொழி, அந்த மொழி வாரி இதுல திராவிடம். தெலுங்கு பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், தமிழ் பேசுபவர்கள் எல்லாம் கலந்த திராவிடம் தான். இதுல திராவிடம் இருக்கு, மற்ற வேற இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதுதான் இன்னைக்கு திமுக நிலைமை. வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசியில் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிட்டாங்க. டிஎம்கே சைட்லேருந்து பல வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காங்க. இல்லத்தரசி திட்டம்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட் வவுச்சரா? ஆமா சார், அதாவது கூப்பன் ஜெயிக்குமா ஃப்ரிட்ஜ் ஜெயிக்குமா அப்படிங்கிற மாதிரி. கூப்பனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா?
ஆமா அதுக்கு தான் பழசை கொடுக்குறாங்க. கொடுத்து புதுசு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு சார். இந்த கூப்பன் கொண்டு போயிட்டு ம். நம்ம வீட்ல இருக்க பழைய ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். பழைய ஃப்ரிட்ஜை நான் கொடுக்குறது ஓன்ட்ட எதுக்கு நான் கேட்கணும்? புதுசு சார். ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு தான். கொடுக்குறாரு, நீங்கள் கூப்பன் கொடுக்குது. இந்த கூப்பன் 8000 கூப்பன் வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? அதான் கேள்வி. ஏன்ட்ட இருக்கிற பழசு நான் வாங்கலாம். வித்துக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏங்க என்கிட்ட இருக்குதுங்க அது. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேலே ஏறி பத்துக்கிறேன், கவுத்தி போட்டு பெட்டு போட்டு பத்துக்கிறாங்க. அது ஏன் இஷ்டங்க. நீ கொடுக்குறியா ஃப்ரிட்ஜ்? அதான் கேள்வி. சொல்லுங்க. இதுதான் வாங்குறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? கூப்பன். கூப்பன் கூப்பனா? கூப்பன் வந்து திருவட்டூர் இருக்கு. அது கூப்பன் என்னடா? கூப்பன் 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 கார்டு gift voucher gift சொல்லுவாங்க. gift voucher. voucher. சரி சரி. 8000 ரூபாய் வைத்துக்கொண்டு அது யார்ட்ட இருக்கா அந்த இது? மகளிர் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இல்லத்தரசிகள் தம் வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளிலேயே மேற்கூறிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். மேற்கூறிய பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் மேற்கூறிய பொருட்களை ஏதாவது ஒன்று. எல்லாத்தையுமே வாங்க முடியும்? ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளும் வகையில். இன்னொன்று 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் எப்படி வாங்க முடியும்? மாற்றிக்கிங்க, அது பண்ணிங்க. என்னன்னா ஒரு ஃப்ரிட்ஜுன்னு அறிவிச்சிட்டாரு, நம்மளும் அறிவிக்க முடியாது. அது பதிலாக இவ்வளோ விஷயத்த சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, ஒரு வட்ட செலவாகிறாரு, அவர் ஒரு 5 கூப்பன் எடுத்துக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அவர் எல்லாம் வேணாம், எல்இடி டிவி வாங்கிக்கிறாரு. 124 இன்ச்சு எல்இடி டிவின்னு வரும். 4 கூப்பன் சேர்த்து. ஆமாம், வேறண்ணா நீங்க எத்தனை இன்ச் டிவி சொன்னீங்க? 32. தான் இந்த லேட்டஸ்ட்னு சொன்னோம்ல அன்றைக்கி பேசணுமே அந்த விஷயம். அது 32,000 ரூபாய்க்கு என்ன ஒரு டிவி எதாவது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 8000 ரூபா வச்சு இந்த காலத்தில் என்னங்க வாங்க முடியும்? இதே அவன் ஃப்ரிட்ஜு கொடுக்குறான்னா 8000 ரூபா கொட்டேஷனில் 8000 ரூபாயில் செஞ்சு கொடுப்பாங்க ஓரளவுக்கு மினிமம். அது வந்து வரும். அந்த மாதிரி ஃபேன் போய் வாங்க போனீங்கன்னா கொடுத்தாங்கல்ல விலையில்லா மின்விசிறி. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா வெளியில் 1200 1300 இருக்கும். இவங்க ஒரு 300 350 ரூபாயில் மோட்டர் மட்டும்தான் இல்லை, அது எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள். டிவி கொடுத்தாரு, அது நான் இலவசம் கொடுத்து இதுக்கு தான். அதனால் கிஃப்ட் வச்சர் தான் இது. கிஃப்ட் வச்சர் வச்சு இப்போ அதுக்கு கூட துட்டை போட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபா ஃப்ரிட்ஜு. எவ்வளோ ஃப்ரிட்ஜு நீங்கள் சிங்கிள் டோர்? ஸ்டார்டிங் வந்துட்டு 7000 சார் ஃப்ரிட்ஜ். சின்னது. சின்னதுனா எவ்வளோ? சின்னதுனா அது இவ்வளோ தான். வீட்டில் வழக்கமாக பயன்படுத்துவோம்ல அது. வீட்டில் வந்துட்டு பேசிக் மாடல் நான் சொல்கிறேன். பீரு இது இதெல்லாம் இல்ல, அவ்வளோ சின்னது இல்லை. அவ்வளோ சின்னதுல இல்லை, ஓரளவுக்கு சின்னது. 7000 ரூபாவா? நாங்கள் எந்த ஊரில் ஸ்டார்டிங் சார், ஸ்டார்டிங்கே 7000 ரூபாய் தான் சார். சரி, ஏதோ ஒன்று. மகளிர் உரிமை தொகையை வந்து 2000 அதிகரிச்சிருக்காங்க. அவரே குத்துறாட்டாரு. நீங்கள் 1000 கொடுக்கறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. ஜனங்க அப்படி தானே சொல்லும். புதுமை பெண் திட்டம், அப்புறம் வந்து இதெல்லாம் திட்டம் பேர் யாரும் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அதிகரிச்சிருக்காங்க. 1000 ரூபாயிலேருந்து 1500 அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நெல் குவிண்டாலுக்கு அதிகப்படுத்தினது அவரே சொன்னதான் இவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கு தான் ஒரு வார்த்தை அவரே நீங்கள் தான் சொல்லியிருக்காரு. இருந்தீங்க 5 வருஷம், என்ன பண்ணீங்க தான் கேள்வி வருங்க. இப்போ என்ன புதுசாக அவன் சொல்லுங்கிற? கொஞ்சமாவது குவிண்டால் எவ்வளோ ஏற்றுனாங்க சொல்லுங்க சொல்லுங்க. 3000. அதில் இவங்க பங்கு எவ்வளோ? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கி கணக்கு காமிச்சிட்டு இவங்க பங்கு எவ்வளோ? 181 ரூபா. இதுக்கு தான் அன்புமணி வேணுன்றது. பல விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எல்லாம் சேர்த்துக்கின்னு 2500 ரூபா, 3000 ரூபா ஆகுதுல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எல்லாம் சேர்த்து இப்போ 3500 ரூபா ஆகும். ஏன் முன்னாடியே சொல்லி தானே வந்தீங்க? என்ன ஆச்சு? கரும்பு டன்னுக்கும் 4000 ரூபா முதல்ல சொல்லிக்கிறீங்க, போனதுலேயே சொல்லிக்கிறீங்க. இல்லை பல விஷயங்கள் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு இவங்க இன்னைக்கு தனியாக வாசிக்கிறாங்க. நேற்று அவரு பண்ணிட்டாரு, இன்னைக்கு இவங்க கனிமொழி வந்து தனியாக வாசிக்கிறாங்க. என்ன இது சார்? அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்களே சார். எடப்பாடியார் வந்து என்ன கேட்டாருன்னா, 525 தேர்தல் வாக்குறுதிகள் நீங்க சொன்னீங்க, அதுல ஒரு கால்வாசி கூட நிறைவேற்றல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு எம்பி கனிமொழி அவங்க என்னன்றாங்க, 404 நாங்க வந்துட்டு வாக்குறுதியில நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே சார். அப்போ 95% 99% நிறைவேற்றின முதல்வர் சொன்னார். அது என்னது? முதல்வரை மறுத்து சொல்கிறாங்களா?
45% 60% மேலே நிறைவேற்றிட்டோம். 60% பரிசீலனை இருக்குன்னு சொன்னார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அது என்னது? 17% தான் நிறைவேற்றிருக்கீங்க. 83% நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு புக்கு போட்டு கொடுத்து ஜோடி போட்டுக்கலாமான்னு கூப்பிட்டாரு அன்புமணி ராமதாஸ். யாராவது போனாங்களா? அவர் தெரியாம யார் முத்துசாமி என்ன வயசு அவருக்கு? 82 வயசு மேலே. 87% 83% நிறைவேற்றிட்டோம்ல, 17% தானே, வா பேசிக்கலாம் அப்படின்ட்டாப்ல. வா வா களத்தில் அப்படின்ட்டாப்ல. சந்திப்போன்ட்டு. தலைவரே நிறைவேற்றினது தான் 13, ம். நிறைவேற்றாதது 87. அப்படியா? ஐயோ எனக்கு வேலை இருக்குதுப்பா, தெரியாம சொல்லிட்டேப்பா, விடுப்பா அப்படின்ட்டாப்ல. இன்னொருத்தர் முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு அவர் கூப்பிட்டாருல, என்ன செஞ்சீங்க? நாங்கள் என்ன செஞ்சோம்? வாங்க போட்டுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி வாப்பனா கூப்பிட்டாரு. இந்தியா கான்க்ளேவ், எங்கள் சிஎம்க்கு வேலை டைமே இல்லை. இந்தியா டுடே கான்க்ளேவ். ராம்பாவுக்கு போவாராம், பைக்கு காலில் போய் முருகுவாராம், குழந்தைங்கள கூப்பிட்டு வச்சுக்கின்னு பேசுவாராம், ரீல்ஸ் போடுற குழந்தைங்கள படிங்கன்னு வரான், எல்லாம் பண்ணுவாராம். சார் ரீல்ஸ் பண்ற குழந்தைங்களை என்கரேஜ் தான் சார் பண்ணிருக்காரு. படிங்கப்பா, Reels. படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுதானே சொல்லியிருக்காரு. அதே ரீல்ஸ் போடுற பசங்க சொல்லணும். ஏன்னா இப்ப ட்ரெண்டிங்ல பசங்க வந்துட்டு படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது, ரீல்ஸே கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்கன்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு. நீங்கள் என்ன திமுக கொள்கை பரப்பு இல்ல சார், அப்படிலாம் இல்ல, நல்ல அப்படியே விஷயம். அவங்கள தேடினார் அவரு. அவங்களே பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அது சொல்லுங்க. நீங்கள் குழந்தைங்கள வழக்கமாக கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க, படிப்பதில் கவனம் செலுத்துங்கன்னு சொன்னால் ஓகே. இந்த பசங்களை கூப்பிட்டு ஏன் சொல்லணும்? அது சொல்லுங்க. ஏன்? ஏன்னா இந்த சின்ன பசங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குங்க, அதுக்காக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதான் பாதி தான் சொன்னீங்க, பாதி திமுககாரன் ஆகிட்டீங்க. இவங்க ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கின்னு இந்த பேசுனா தலிவுரு, அந்த ஓட்டு எல்லாம் நமக்கு தான் தலிவுரு. அதுதான் காரணம். விளம்பரத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. விளம்பரம் தான், வேற என்ன? ஏங்க அக்கறை இருந்தால் கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க, 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பண்ண அதை பண்ணனா அவங்களுக்கு ரீல்ஸ் கட் ஆகிட போகுது. அதை விட்டுட்டு தலிவரை 2 லட்சம் இது அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட மார்க் பழைய மந்தையில் புதிய கல். ஏற்கனவே அது முதல்ல பார்த்தீங்கன்னா தொல்லியல், தமிழர் நலன், திராவிடம், அது இது இதான் நாங்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போனதுன்னு அவனை படிக்கிறவனே இதாகிடுவோம். யார் இவங்க புலமையை காமிக்கிறாங்களா? கனிமொழி, பிடிஆர், அப்புறம் இந்த கோவி செலியன், யாராவது இவர் 2-3 பேர் சொன்னாங்க. அவங்கெல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து போடு, இதை கொஞ்சம் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணு, இதெல்லாம் முடித்து வாக்குறுதிகள் வரத்துக்குள்ளே பாருங்க, நான் படித்து என்ன கதி ஆகிட்டேன் பாருங்கள். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரதுக்குள்ளே பார்த்தா நாக்கு தள்ளி போகுது. அப்புறம் வந்து பார்த்தா நான் முதல்வன், ஐயோ முதல்ல தெரியுது, ஐயோ இதுவே ஒரு 2 பக்கம் 3 பக்கம் ஓடுது. இதை வருஷம் பூரா கேட்டு கேட்டு காது புள்ளச்சு போச்சு. இந்த டிவியில் எங்கே போனாலும் நான் முதல்வன், நீங்கள் தாங்க முதல்வன், நாங்கள் இல்லை நான் சொன்னோம். உங்களை தேடி ஸ்டாலின் எப்போங்க வந்தீங்க கேட்டால் ஏதோ ஒன்று, இல்லம் தேடி கல்வி எப்போங்க அப்படின்னு, இல்லந்தோறும் மருத்துவம், ஏங்க போனாலே அங்க இல்லங்க, அப்புறம் நீங்க எங்க தேடி வர்றீங்க? ஏங்க இதெல்லாம் திட்டம் மறந்துட்டீங்க. நமக்கு நாமே திட்டம் மறந்துட்டீங்க. அதான் அது உறுதியா இருக்காங்க. நமக்கு நாமேன்றதுல உறுதியா இருந்து நமக்கு நாமே பார்த்துட்டாங்க இன்னைக்கு. அதனால தான் இந்த இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்றாங்களே, இது ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது பாட்டு வரும்ல. என்னடா நீங்க பாட்டு அதான் யோசிச்ச பாட்டு வரலையேன்னு. அந்த பாட்டு எந்த வருஷம் வந்துச்சு அந்த படம் சொல்லுங்க? தெரியல சார், தெரியல, அவ்வளோ டீட்டெயிலாம் தெரியல சார். குன்சா சொல்லுங்க. 90ஸ்ல வந்துருக்கும், 80s 90ஸ்ல 90s சரி. அப்போ ஒரு நடிகர் இருந்தாரு சுதாகர்னு, இங்க பெல்ட் போடுவாங்க. ஆமா, அந்த கிழக்கே போகும் ரயில் படத்துல அந்த சீசன்ல வந்தது. ஓகே ஃபைன். இங்க பெல்ட் வச்சு போடு, அப்பலாம் எல்லாரும் இங்க பெல்ட் வச்சு போடுவாங்க. அப்பலாம் அந்த இது கார்பரேஷன்லாம் கஷ்டமே இருக்காது. பெல்ஸ் இவங்க போகும்போதே எல்லாம் குப்பையும் ஓரம் போயிடும். அந்த பெல்ட்ஸ்ல கீழே வேற தேஞ்சி ஜிப் வச்சு தைப்பாங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெல்ட்ஸ் அங்கே போயிட்டு வந்துடும். என்னடா அப்படின்னா என்னடா அப்படின்னு அது போயிட்டு வந்துடும். அந்த மாதிரி அந்த நடிகர் வந்து அந்த படத்தில் வந்து சைக்கிளை ஓட்டுவார். அந்த சைக்கிள் பார்த்தா லேடி சைக்கிளாக இருக்கும். என்ன விஷயம்னா, அந்த கேரக்டர் நடிகிற சரிதா வந்து கிராம சுகாதார செவிலியர். ஊர் ஊராக போய் கர்ப்பிணிகள் அது இது மலேரியா மாத்திரை அதுன்னு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஜனங்கள் இப்படி சொன்னால் தான் புரியும். எந்த காலத்துல இருந்து இருக்கு? 80ல அந்த படத்துல வந்தனால இருக்கு, அது இருக்குது. அப்போ எத்தனை வருஷம்? இந்த சைடு ஒரு 20, இந்த சைடு 46 வருஷம் மேல இருக்கு.
அது ஒரு 50 காலமாக வேறு வேறு வாக்கில் அதை டெவலப் பண்ணி கிராம சுகாதார மையங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அம்மா மாளிகை, அம்மா கிளினிக். இப்போ இவங்க இது இளந்தேடி மருத்துவம், நான் முதல்வன் அதுன்னு உருட்டுறது. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் நடக்குது தவிர, அங்கே ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்குதான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. சுகாதாரமே தெரியாத ஒருத்தர் சுகாதாரத்துறை அமைச்சரை போட்டால் என்ன ஆகும்? அவருக்கும் மெடிக்கலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஐயா இந்த கருவி வந்து இதுதான் யூஸ் ஆகணும். ஏய் இந்த கருவியில் இப்போ லேட்டஸ்ட் இது வந்திருக்கு அப்டேட் தெரியுமா? அதை வாங்கினா இன்னும் குறையும்ல. அப்போ இதுக்கு தேவைன்றதை விட இந்த மாதிரி நோய்க்கு சிகிச்சைக்கு தேவை. இது வேணும் அது அப்படின்னா அந்த துறை தெரிஞ்சிருந்தால் அதை பண்ணலாம். அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க இந்த அறிக்கையெல்லாம் வரும்போது பார்த்தா அப்படியே சார் இப்போ இன்னொரு விஷயம், கோவைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் வந்திருக்காரு, மோடி ஐயா. அவரு வந்துட்டு அண்ணாமலை வந்து போய் பார்க்கலன்றது ஒரு பெரிய விஷயமா இத்தனைக்கும் லிஸ்ட்ல பேர் இருந்திருக்கு, அது அவரை வருவாரு. அண்ணாமலை பார்க்கணும் நமக்கு என்னங்க? இல்ல அவங்க பிரச்சனை. தொடர்ந்து அவர் வந்து என்டிகே கூட்டினது ஒதுக்கப்படுறாரோன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கே சார், உண்மையா? இல்ல இந்த தேர்தலுக்கு நிஜமாவே அண்ணாமலை வந்து தன்னோட சார்பா தேர்தலில் வந்துட்டு தன்னுடைய வேலையை பார்ப்பாரா இல்ல ஒதுங்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கே. அண்ணாமலை புரோட்டோகாலில் இல்லை, அவர் பேரே இல்லை. இல்லாத ஒருத்தர் எப்படி புறக்கணிக்க முடியும்? இருந்துச்சுன்னா ஆளை போய் நின்றுப்பார் அப்படின்னு. இல்லை, அதனால் போகல. ஏன் இல்லைன்னா அண்ணாமலை வந்ததுலேருந்து பாஜக வளர்க்குற வேலை பண்ணார். கூடயே சேர்ந்து என்ன பண்ணார்? கூட்டணி உடைக்கிற வேலைலாம் பண்ணார். நீங்கள் இவங்க தான் கோச்சிக்கிறாங்க நம்ம இதில் வாசகர், நீங்கள் அண்ணாமலை பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் அப்படின்னு. என்ன பேசுகிறேன்? அண்ணாமலையுடைய சிறந்த ஒரு பாஜக லீடர் நான் பார்க்கலன்னு தான் சொல்கிறேன். அப்போல்லாம் இனிக்குது. விமர்சனம் வச்சா மட்டும் என் கோவம் வருது. அது பொய், விமர்சனம் பொய், அதெல்லாம் கிடையாது. நான் வச்சது கொஞ்சம் தான். நான் மரியாதை கருதி, சபை நாகரிகம் கருதி பல விஷயங்கள் சொல்கிறதே கிடையாது. அப்போது அண்ணாமலை யாருக்கு பயன்பட்டார்ன்றது தான். அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அந்த தேசிய கட்சி அவருக்கு என்ன ஒர்க் கொடுக்குது? திமுக ஆட்சியை வீழ்த்துறதுக்கான வேலை செய்யணும், கட்சி வளர்க்கணும், கூட்டணி கட்சி இதை மதிக்கணும். கட்சி வளர்க்கணுமா? இவருடைய இது ஒரு வீழ்ச்சி ரீச் ஆச்சு, கட்சி பட்டி தொட்டரும் போச்சு. ஆனால் ஸ்தாபன ரீதியாக கட்சி வளர்ந்துருக்கானா? இல்லை. 27 பேருக்கு நாக்கு தடி போய்க்கிறாங்க வேட்பாளருக்கு. இப்போ ஸ்தாபன ரீதியாக கட்சி வளரல. அதுக்கான வேலை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டாரு? அவருக்கு பேர் வளர்த்துக்கிட்டாரு. ஏன்னா இந்த காலத்தில் அது ரொம்ப ஈஸி. வாட்டர் மெலன் ஸ்டாரே பேர் வாங்குறான், அண்ணாமலை வாங்க முடியாது. அப்போ அண்ணாமலை அவருடைய அதிரடி அரசியல்னால பேர் வாங்கினார். சரி, அதிரடி அரசியல் பண்ணார், திமுகக்கு எதிராக அதில் கொண்டு போனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ என்ன வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அதில் கமெண்ட்ஸில், அது கீழே இருக்கவங்களும் பதில் சொல்லிட்டாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்ன பண்ணார்? 1லேயே விட்டார் பாதி, 2 சுத்தமாக பொட்டியில் வச்சு கொண்டு போய் ராஜ்பவனில் போச்சுட்டு வந்துட்டார். 3ன்னாரு காணோம். இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் கையில் எடுத்த விஷயங்களை அடுத்தடுத்து கொண்டு போகல. ஏன் கொண்டு போகல? அப்போ ஏன் கையில் எடுத்து அவ்வளோ பெருசாக்குனீங்க? ஏன் அது கொண்டு போகல அப்படின்றப்போ அது ஒரு வகையான கேள்வி. 2வது, ஒரு மாநில தலைவராக அந்த கட்சியை வளர்க்குற வேலையை அவர் பண்ணாருன்னு நான் சொன்னேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் திமுக எதிர்ப்புலையும் இருந்தார். ஆனால் திமுகவை எதிர்ப்பில் ட்விட்டர்லேயும் பேட்டிகள்லையும் இருக்கிறதுன்றது ஒரு பார்ட்டுன்னா, வீழ்த்துறதுக்கான வியூகம் இருக்குல்ல, அதுதானே ரொம்ப முக்கியம். விஜய் அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தாலும் ஏன் வெளியே வந்துக்கிறாரு? வியூகத்துடைய எல்லை இது தேர்தல், ஆட்சியை வீழ்த்துறது. அதனால வெளியில வந்து உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைன்னு பாட்டு பாட்டுங்கிறாரு. அப்போ இந்த வீழ்த்துவதற்கான வேலை வந்து எப்பவுமே இப்போ திமுக கூட்டணியோட பலத்தோட நிற்கிது. என்டிஏ பலமா இருக்குது 39%, இவங்க 45%. திமுக பெருவெற்றி பெறவில்லை, இவங்களும் படுதோல்வி அடையவில்லை, 75 சீட் ஜெயிக்கிறாங்க. இதை டெவலப் பண்ணுறதுக்கான வியூகத்தை அண்ணாமலை வகுக்கிறது, அண்ணாமலையுடைய ஸ்பீச் இதெல்லாம் பண்ணியிருந்தா 2024 எலெக்ஷனில் இவங்க 20 சீட்டு கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. 20 இல்லை 15 ஜெயிச்சுனா பெரிய விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணார்? அதிமுகவுடைய உள்விவகாரங்களை தலையிட்டு பேச ஆரம்பித்தார். அதிமுகவில் யார் யாரெல்லாம் பிரச்சனையோ அவங்களோட உறவாட ஆரம்பித்தார். இது எல்லாமே அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை. என்ன சொல்கிறாங்க? அவர் தான் கூட்டணி உடைச்சார், நீங்கள் அடிக்கடி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதிமுக தான் உடைச்சாங்க, அது மேட்ரு இல்லை. அதற்கான சூழ்நிலை நோக்கி தள்ளினது தான் மேட்ரு. ஜெயலலிதா பற்றி விமர்சனம், நான் வந்து யார் ஊழல் பண்ணாலும் நான் அடிப்பேன். அப்புறம் ஏன் அமித்ஷா வந்துட்டு திமுக ஊழல் பண்ணுது வாரிசு கட்சின்னு பேசிட்டு போகிறாரு?
ஏன் அவரும் சேர்ந்து அடிச்சுட்டு போலாம்ல? அமித்ஷாவுக்கு தெரியுது, ஏன் உங்களுக்கு தெரியல? நான் சுயம்பரம், சுத்த சுயம்பரம். எனக்கு மனசாட்சி இருக்கு. நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னா, அதுக்கு நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு, இப்ப கிருஷ்ணசாமி இருக்கிறாரு பாருங்க. அந்த மாரி நடத்தலாம். தேசிய கட்சியில அவங்க ஒரு அஜெண்டாவோட இறங்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது, அதிமுகவோட நம்ம சேர்ந்து பயணிக்கணும். அப்பதான் திமுக வீழ்த்த முடியும்னு, அது ஒரு அழகா கொண்டு வராங்க. 39% கொண்டு வரும்பொழுது, நீங்க அதில கூட தான் வலு சேர்க்கணும். சுபேந்து அதிகாரி அங்கருந்து தான் வந்தாரு. தீதிகிட்டேருந்து தான் வந்தாரு. இன்னைக்கு அங்க வந்து அவரு ஒரு லெவல் கொண்டு போறாரு. இன்னைக்கு ஆட்சியே பிடிக்கிற லெவல் போயிட்டாங்க. இது ஒடிஷா. அப்படியே உறவாடிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா தட்டுனா தட்டி ஆட்சி பிடிச்சுட்டாங்க. ம். அந்த மாரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு சின்ன வயசுலயே குடுக்குறாங்க. நீங்க இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. மதிப்பு குறைவா, மரியாதை குறைவா, அவதூறு பேசுனீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை போயிடும். ம். அதுக்கு உதாரணம் போன எலக்ஷன்ல ராசா. பெரிய அறிவாளி, கிறிவாளின்னு பேசினாரு. என்ன ஆச்சு? எடப்பாடி மேல அவ்வளோ கோவம் ஜனங்களுக்கு இருக்கு அப்போ. ம். ஒரு வார்த்தை பிறப்புன்னு ஏதோ பேசினாரு. புடிச்சு விட்டாங்களா ராசாவ? வாயால கேட்டு ஒருத்தர் இன்னைக்கு அறிவாளி தன்னந்தனியா நின்னுட்டு இருக்காரு. அவர் புள்ளைக்கு சீட்டு கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கங்க, அது வேற விஷயம். அது திமுகவுடைய இது. ஆனால் அவருக்கு சீட்டு ஏன் போச்சு? அவருக்கு அமைச்சர் பதவி ஏன் போச்சு? நம்ம ஊர்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறது, ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்றது, அண்ணாதுரைய பத்தி பேசுறதுலாம் பண்ணீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல எங்க இதாகும்? அப்ப கூட்டணி உடையறதுக்கு நீங்களே காரணமாவறீங்கன்றது தான் நான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் ஒதுக்கி வைக்கிறாங்க. இத சொன்னா அதிமுக ஆதரவா இவர பத்தி பேசுறீங்க. அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் ஒண்ணா இருந்திருந்தா அன்னைக்கு 20 எம்பி கிடைச்சிருப்பாங்க. ம். கூட்டி பார்த்தா 13 எம்பி ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னா, அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்னு ஒருத்தர் போடுறாரு. நீ போய் கூட்டி பாரு. நான் என்ன பைத்தியக்காரனா வளர்றேனா நானு? போய் தேர்தல் ஆணையத்துல இருக்கு. ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு தொகுதியா என்டிஏ, ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டி பாருங்க. என்ன வேணாம் விருதுநகர் கூட்டி பாருங்க, தர்மபுரி கூட்டி பாருங்க, கள்ளக்குறிச்சி கூட்டி பாருங்க. சும்மா சொல்றேன். யார் ஜெயிச்சிருக்கா பாருங்க. 13 தொகுதி. போச்சா? நீ ஒடிச்சீங்களோ, அவங்க ஒடிச்சீங்களோ? மொத்தத்துல ஆக மொத்தம் என்டிஏக்கு போச்சு. போச்சா? ம். அப்ப இத அப்படியே கொண்டு போற வேலைய யார் பண்ணணும்? நான் என்ன விமர்சனம் வைக்கலையா? அது இருந்தா இது இல்லன்னு ஏன் சொன்னேன்? உன்ட்ட திறமைலாம் இருக்கு. ஆனா, அத ஒற்றுமையா கொண்டு போற இது உன்ட்ட இல்ல. உன்கிட்ட ஒற்றுமையா கொண்டு போறது இருக்குது. அண்ணாமலை அளவுக்கு உன்ட்ட திறமை இல்ல. இத நான் சொல்றேனா இல்லையா? ம். வேற யாராவது இது மாரி சொல்றாங்களா? ஒண்ணு அண்ணாமலை போட்டு அடிப்பாங்க. இன்னும் நான் சொல்றேன். அண்ணாமலையை கண்டபடி பேசுனதெல்லாம் நான் பத்திரிக்கைக்கு போனப்போ, அந்த பத்திரிகை எடிட்டரா போனப்போ தடுத்து நிறுத்தினேன். எனக்கு பர்சனலா நன்றி சொன்னாரு அண்ணாமலை. நீங்க போன அப்புறம் தான் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்குன்னு. புகழ்பெற்ற வெப்சைட். நீங்க வந்த பிறகு தான் கரெக்ட்டா இருக்கு சார். நன்றின்னு போட்டாரு. எது ஜர்னலிசம்னு எங்களுக்கு தெரியும். எத விமர்சிக்கணும்னு தெரியும். அவர பத்தி அவதூறா போட்ட ஒருத்தர்ட்ட சொல்லி அத நிறுத்த வச்சேன் நானு. எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால விமர்சனம்ன்றத ஏத்துக்கணும். ம். உங்க சைடு யோக்கியர்கள், பரம யோக்கியர்கள்லாம் பேசக்கூடாது. அத போய் தனியா வச்சுக்கங்க. நீங்க அப்படி இருக்கணும். முழுமையா நாங்க அண்ணாமலை தான் நம்புவோன்றத நான் ஒண்ணும் கேள்வி கேட்க போறது. நம்பிக்கைங்க. எங்ககிட்ட வந்து சொல்லாதீங்கன்றோம். நாங்க பொதுவானவர்கள். அண்ணாமலை எனக்கு மிக பிடிச்ச தலைவர். அரு முதல்ல நான் என் ட்வீட்டே ரீட்வீட் பண்ணி விடுவேன் அவரத. ஏன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த அறிக்கை அந்த இதெல்லாம். ஆ வக்பு திருத்த மசோதா பத்திரிகையாளர்ல நான் ஒருத்தன் தான் அது உள்ள இருக்க டீட்டெயில்லாம் எடுத்து அது கரெக்ட்டான மசோதான்னு பேசுறேன். நான் என்னென்ன எடுத்து இது பண்றேனோ, அண்ணாமலை அத பக்காவா அத பேசுறாப்ல. கோர்வையா பேசுறாரு. இன்னைக்கு இருந்திருந்தா யாருக்கும் பேசவே மாட்டாங்க. வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எதனா உருட்டிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க கம்முன்னு இப்படி காத பொத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் அப்படியே போயிடுவாங்க. அண்ணாமலை இறங்கி வந்து அடின்னு அடிச்சாப்புல. அதெல்லாம் நான் பாராட்டுறோம்ல. அப்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அண்ணாமலை அவருடைய செயல்களால டெல்லி மேலிடத்தால் கடுமையாக கண்டிக்கவும் பட்டார். சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வார் ரூம் மூடுனாங்க உனக்கு தெரியுமான்னு? போய் பாரு. வார் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? போய் பாருங்க. வார் ரூம் இருந்த இடம் இந்த சிஷ்யா ஸ்கூல் பக்கத்துல. இப்ப அது மீண்டும் வராகி கையில வந்துருச்சு. அவங்க கையில போயிடுச்சு. ஆக்சுவலா எல்லா ஸ்டேட்லயும் அதான் இருக்கும். அண்ணாமலை வந்துன்னு ஒரு நல்ல வேலை பண்ணாரு உண்மையிலேயே. மத அரசியல்லாம் விட்டாரு. கரெக்ட்டா இந்த அரசியல் எடுத்தாரு, இறங்கி அடிச்சாரு. அதுக்கு அவரு ஒரு வார் ரூம் உருவாக்குனாரு. அதுல அவரையும் ப்ரமோட் பண்ணிட்டாரு. எதிர்க்கட்சி அரசியல் என்ன அரசியலையும் வச்சு இறங்கி செஞ்சாரு. ஆனா ஏடிஎம்கே கூட்டணி மறுபடியும் வந்தா பிறகு அவரால பொறுத்துக்க முடியல. அதுதான் நான் மைனஸ்ன்றேன் அண்ணாமலைட்ட.
அண்ணாமலைட்ட மைனஸ் என்னன்னா, அரசியல்ல அப்படி இருக்கவே முடியாது. டிடிவிய பார்த்து கத்துக்குங்க. சில நேரம் நோக்கம் தான் முக்கியமா இருக்கும். அப்ப இறங்கி போணும். அந்த இடத்துல நீங்க விட்டு குடுத்து வெற்றிக்கு நிக்கணும். ம். உறுதியா நிக்கணும். அது இல்ல நான் வந்து என் மனசாட்சிப்படி தான் செயல்படுவேன். கிருஷ்ணசாமி மாரி தனியா கட்சி ஆரம்பிச்சு, தனியா தனித்து என் மனசாட்சிப்படி செயல்படுவேன்னு சொல்லணும். இப்போ கொஞ்சம் உருட்டுறாங்க. அமித்ஷாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டான். ம். என்ன அமித்ஷா என்ன குழந்தையா? யார் அமித்ஷா? உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வச்சு செஞ்சுன்னுக்குறாங்க எல்லாரையும். நீங்க ஒரு ஸ்டேட் லீடர் அவ்வளவுதான். நீங்க நல்லா செயல்படுறீங்கன்னு உங்களை கார்லயே 1/2 மணி நேரம் வச்சு சுத்தினாரு மோடி. ம். நல்லா செயல்படலன்னா அதே மோடி எச்சரிக்கை விடுத்தார். விடுத்தார். அதனால இங்க இருந்தா உங்களுக்கும் கௌரவ குறைச்சல் இதுவும் இது. நீங்க வாங்கன்னு தான் அவரை கொண்டு வராங்க. ஸ்டேட்ல சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வராங்க. எல்முருகனை. அவர் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாருன்னா அவரை இங்க இது பண்ணிட்டு இவரை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டாங்க. ஏன்னா அவர் திறமையானவர், அவர் திறமை தேவைப்படும். அது இன்னொன்னு சொல்றாங்க, உணர்ச்சி வசப்பட்டோ கும்பல் முன்னாடி சத்தம் போட்டு ஒரு மாதிரி பண்றவங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. பொதுமக்களுடைய இதை நம்பிக்கை பெற முடியாது. இன்னைக்கு அவங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக மிக திறமைசாலி. ஆனா அவங்க பேசுற விஷயம் நல்ல விஷயம் பேசுவாங்க, நியாயமான விஷயம் பேசுவாங்க. ஆனா அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பார்க்குறவனுக்கு பிடிக்காது. யார் போய் அவங்கள்ட்ட சொல்றது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயமா இருக்கும். வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. சொல்றேன், அவங்க சொல்ற அளவுக்குலாம் நம்ம ஆள் கிடையாது. இல்ல அந்த இது சொல்றோம் ஃப்ரெண்ட்லியா. அப்ப அவங்க வந்து அதை துணியை கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா, அது நீங்க சொல்ல வந்த விஷயம் இதாகும். நீங்க பாருங்க, அமைதியா சிதம்பரம் பேட்டி கொடுக்குறா வச்சுங்க, நம்புவோம். கரெக்டா சொல்றாரு பாருவோம். ஏன்னா பொறுமையா நிதானமா அது புரியுற மாதிரி நல்லா தெளிவா பேசுவார். இதுதான் உலகம். சரி சார், அடுத்து இந்த காங்கிரஸ் கட்சி இந்த சீட்டு ஒதுக்குனதுல வந்து தலைவர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கே ஒதுக்குனதா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்துட்டு போகல. அறிவே இல்லைல்ல. சோனியா காந்தி யாரு? ஒன்று சொல்லியிருக்காரு சார். சோனியா காந்தி யாருங்க? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி இல்லையா? இறந்துட்டாருங்க. அவர் யாருங்க? அவர் ஹஸ்பண்ட். சோனியா காந்தியோட குடும்ப யாருக்கு பையன்? குடும்ப உறுப்பினர் இந்திரா காந்தி. யாருக்கு பையன்? இந்திரா காந்தி அவங்களுடைய பையன். தெரியாத வரலாறு படிக்கலையா? இந்திரா காந்தி யாரு? நேரு அவங்களுடைய பொண்ணு. நேரு என்ன இருந்தாரு? பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஏன் இந்திரா காந்தி வந்தாங்க? அப்பா துல்சாரிலால் நந்தா தெரியுமா யாருக்காவது? 2 பேருக்கும் துல்சாரிலால் நந்தா மாட்டீங்களா? அப்படியே செந்தில் திட்டு வாங்க போறாரு. அப்படியே கொண்டு போயிடலாமா விட்டுடலாமா? ஓகே சார். நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறோம். துல்சாரிலால் நந்தா மிக 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 நேர்மையானவர். தன் வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு பொருளை தூக்கி வெளியே போட்டாங்கன்னு ஒரு இது தகவல் வரும். ஆனால் அவர் யாருன்னா, நேரு மறைந்த பொழுது இடைக்கால பிரதமராக இருந்தவர். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வர்றாரு. தாஷ்கண்டில் போய் 65ல் அவரும் இறந்துடுறாரு ஒரே வருஷத்தில். அப்போவும் இடைக்கால பிரதமராக இருக்கார். அதற்கு பிறகு இந்திரா காந்தி வராங்க. அப்புறம் குல்சால் நந்தாக்கு வேலையே இல்லை. ஏன் பிரதமராக வரல? மொரார்ஜி தேசாய், இன்னும் பலர் இருந்தாங்க நேர்மையாளர்கள். மொரார்ஜி தேசாய் நேர்மையாளர். ஆனால் இந்த பெருசுங்க இருக்க தெரியுமா, அந்த மாதிரி பெருசுங்க அதுங்க. நேர்மை, எருமை, கருமை. சார் அவன் பாவம் பசியில் இருக்கிறான் சார். ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன். 2015 வெள்ளம் வந்ததுல நகரமே எப்படி ஆயிடுச்சு? தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்கல. நான் இப்போ நான் வேற பத்திரிகையில் இருக்கேன். இந்து வந்து ஒரு இது பண்றாங்க, ஜனங்கள்ட்ட இருந்து திரட்டி சென்னை வாழ் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல வாலண்டரியா சில பேர் வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு வந்து பண்றாங்க. நான் அங்க அந்த அதோடைய தலைவர் அந்த இது முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு அங்க நான் பார்க்க போயிருக்கேன். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ரெட்டே பிஸ்டா சில பேர் இருப்பாங்க, யதார்த்தமா சில பேர் இருப்பாங்க. அந்த வித்தியாசத்தை சொல்ல வரேன். மொரார்ஜி தேசாய் அந்த ரெட்டே பிஸ் டைப்பு. நான் போய் பார்க்குறேன், தண்ணியே இல்லை யாருக்குமே. வர்றவங்க பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க. அங்கே என்ன முடிவுனா, இந்த பொருளுங்க இதெல்லாம் கேட்குறவங்கள உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க செக் பண்ணுறதுக்கு அவங்க அட்ரஸ் வாங்கிக்கிங்க. அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். செக் பண்ணிட்டு இல்லை அப்படியே கூட கொடுத்துடலாம் அப்படின்னு. ரைட்டு. ஒரு டீம் வருது, ஒரு குடும்பம் வருது, ஆட்டோவில் வந்து இறங்குது. சார் குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணி மூட்டை மூட்டையாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பேர் கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு காலையில் செக் பண்ணிட்டு கொடுக்குறோம். அவர் பின்னாடியே இன்னொரு நண்பர் இருந்தார். இவர் இங்கே அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூட்டை தண்ணி இதை கொண்டு போய் கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்ட்டாப்புல. இவர் இப்படி பார்க்குறாரு, தண்ணி இல்லைன்றாங்க, அதுக்கு போய் உட்காந்து எழுதி நாளைக்கு செக் பண்ணுவியா?
நீங்கள் போங்க எடுத்துட்டுன்றாரு. இங்கே யார் சிறந்த நிர்வாகி? சில இடங்கள்ல நீங்கி போக தான் இருக்கணும். உடனடி தேவையை உடனடியாக பண்ணி போக்கிடணும். மொரார்ஜி தேசாய் அந்த டைப் இல்லை, ஆனால் நேர்மையாளர். ஆனால் இந்திரா காந்தின்றவங்க தானே வந்தாங்க வாரிசு, தலைவர்களின் வாரிசுகள். அப்புறம் என்ன இவர் பிரவீன் சக்கரவர்த்தி உட்காந்து உருட்டுறாரு. தமிழ்நாட்டை எடுத்து அது மாதிரி எடுத்துலாம். அதனால் அது அப்படிதான் காங்கிரஸ். இன்னைக்கு குடும்ப கட்சின்னா காங்கிரஸ் தானே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லான்னு இருந்தார், பரூக் அப்துல்லா, அப்புறம் உமர் அப்துல்லா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி இப்படி ஒவ்வொரு இது. இன்பநிதி வந்தால் சொல்லுங்கள், வராமல் எப்படி சொல்லுவீங்க? வருவார். அப்புறம் வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆமாம். சந்திரபாபு நாயுடு யார்? ம். என்டி ராமராவுடைய மருமகன். மருமகன். இப்போ அவரோட மருமகனும் ஆனால் அவர் காங்கிரஸில் இருந்தார், அமைச்சராக இருந்தார், கட்சி ஆரம்பிச்சப்போ அதில் வந்து ஒர்க் பண்ணார். அப்படி தான் வந்தார். இருந்தாலும் மருமகன்றது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நிற்கல. அந்த மாதிரி காந்தி யார்? காந்தியானா தேசத்தந்தி அப்படிதான். ஏங்க அமைச்சருங்க, ஓ, காந்தி அமைச்சர் சொல்றீங்களா? நம்ம ஊர் அமைச்சரே மறந்துடுறீங்க. வினோத் இல்ல, காந்தி யாரு? காந்தி யாரு மகாத்மா காந்தி மொத்தம் போயிட்டாங்க அவங்க. நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்? 2 காந்திக்கிறாங்க, எந்த காந்தி கேட்குறீங்க? அப்படிலாம் கேட்கணும். வினோத் காந்தி யார்? தெரியல. ஏங்க அப்போ காந்தியுடைய புள்ள அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்கிறாங்க. கேள்வி மட்டும் கேட்குறீங்க, காந்திக்கு சீட்டு இல்லைல்ல? ஆமாம். அப்போ அங்கே யார் கொடுத்துக்கிறாங்க? வினோத் காந்தி அவர் யார்? அவரோட அவர் பையன். பையன். அவ்வளோதான். அப்போ எல்லா இடத்துலையும் வாரிசு இருக்கு. அதனால் வாரிசு இல்லா உலகம் எது அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தாலும், குடும்ப ஆட்சி இல்லாத உலகம் எதுனா இது. ஒன்றுலாம் போத கம்பெனி அதிமுக, அதுவும் குடும்ப கட்சி தானே. அவர் பையன். யார் சேர்மனு? அவங்க துரை துரை வைகோ. வைகோ. அதுதான். அதனால் இப்போ துரை வைகோ பையனை காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். பார்க்கறதுக்கு தான் அவர் ஒல்லியாக ஸ்மார்ட்டாகிறாரு. அவர் பையன் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். அவருக்கு ஒரு 50 வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் குடும்பன்றதெல்லாம் இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி தனியாக ஊட்டின்னு இருக்கிறாரு. இவருக்கு ஏதாவது வேலை ஆகலன்னா ஏதாவது வந்து ஊட்டின்னு போகிறது. கட்சி எல்லாம் வந்துட்டு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. ஆனா பிஜேபியில மட்டும் இன்னும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காம இருக்காங்களே, என்ன காரணம் சார்? பிஜேபியும் காங்கிரஸும் தேசிய தலைமையில் போய் பட்டியல் நீட்டி ஐயா ஒப்புதல் கொடுங்க ஐயான்னு வாங்கிட்டு அவன் எல்லாம் பார்த்து தான் வரும். அதனால் ரெண்டுக்கும் லேட் ஆகும், வரும். லேட்டா வந்தாலும் வேட்புமனு லேட்டஸ்டா தாக்கல் வருவீங்களா? முடியறதுக்குள்ளே வந்துடும். விசிகே தரப்புலையும் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருமாவளவன் வந்து காட்டுமன்னார் நான் சொன்ன நடந்துச்சா? ஆலூர் ஷானவாஸ் கிடையாதுன்னு சொன்னா, காட்டுமன்னார் செய்யார் பாபுக்கு கிடையாதுன்னா, ஆமா, கிடையாது. கூடுதலாக திருமாவளவனே ஒன்று முடிவு பண்ணிட்டார். நீ என்ன எப்போ பார்த்தாலும் 2 சொல்கிறேன், நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க. காட்டுமன்னார் பாவம் தொகுதியில சர்மிளா. நிக்க போறதா சொல்லி. மணிப்பூரை பார், உத்தரப்பிரதேச பாருன்னு ட்விட்டர் போட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. நீ உங்கள் வீட்டுக்காரரை பாருன்னு அமுச்சு விட்டாங்க வீட்டுக்காரர். முடிஞ்சிச்சா? ஆலூர் ஷானவாஸ் பாரா ஒரு பாயை கொண்டு வந்துட்டாப்புல. திருமாவளவனே வந்து நிற்கிறாரு. இது என்னங்க நியாயம்? ஏங்க இவங்க எம்பி இது காட்டுமன்னார் கோயில் வந்து ரொம்ப சிக்கலானதுங்க. ரொம்ப நெருக்கத்தில் தான் தப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு தடவையும். ரவிக்குமாராக நின்று தோற்றுருக்காரு. இப்போ அண்ணன் விஜய் வேறு வந்துக்கிறாப்புல. பட்டியலின வாக்குகள். அதனால் திருமாவளவன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கக்கூடாது, ரிஸ்க்குலாம். அவர் நினச்சிக்கினாரு ஒரு மாதிரி இது வரும், அதில் வந்து நம்ம துணை முதல்வர் மாதிரி ஒரு சான்ஸ் ஆதரவு கொடுத்து பண்ணுற மாதிரி வரும்னு நினச்சிட்டு இருக்காப்புல. மக்கள் வேறு நினைப்பாங்கல்ல. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப கண்டிப்பா நேரம் சார். பேசிட்டோம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.